11ஆம் வகுப்பு சிறப்பு தமிழ் இயல் ஒன்றினுடைய பார்ட் 2. ஏற்கனவே பார்ட் 1 போட்டாச்சு. அதனுடைய தொடர்ச்சி பார்ட் 2 பார்க்க போகிறோம். புதுக்கவிதையின் உத்திகள். புதுக்கவிதை அப்படின்னு சொல்லும்பொழுது மரபு கட்டுப்பாடுகளுக்கு அப்பாற்பட்டு இயற்றப்படக்கூடிய கவிதைகள் புதுக்கவிதைகள். இப்போ யாப்பு இலக்கணத்தின்படி கவிதைகள் எழுதணும் அப்படின்னா அது மரபு கவிதைகளில் வரும். யாப்பு இலக்கணத்துக்கு அப்பாற்பட்டு அதை மீறி எழுதக்கூடிய கவிதைகளை புது கவிதைகள் அப்படின்னு சொல்கிறோம். அதற்கு சில உத்திகளை கையாளுறாங்க. அதில் என்னென்ன உத்திகள் இருக்குது அப்படின்றத ஒவ்வொன்றா வரிசைப்படுத்தி நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது உவமை. உவமை என்பது தெரிந்த பொருளை கொண்டு தெரியாத பொருளை உணர்த்துவது தான் உவமை. பொருள் உணர்த்தும் முறைகளில் உவமை தான் முதலிடம் வகிக்கின்றது. இப்போ நம்ம ஒரு செய்தி சொல்லும் பொழுது உவமைப்படுத்தி சொல்லும் பொழுது அது ஈஸியாக ரீச் ஆகக்கூடிய வாய்ப்பு உவமைக்கு அதிகமாகவே இருக்கின்றது. இப்போ மலர் பாதம் அப்படின்னு சொல்கிறோம் வச்சுங்களேன். அந்த பாதத்தை அழகுபட கூற நாம் மலரை உவமையாக இங்கே கையாளுறோம். அதான் மலர் போன்ற பாதம் அப்படின்னு சொல்ல வர்றோம். எனவே இந்த பொருளை உணர்த்தும் முறைகளில் உவமை அப்படின்றது முதலிடம் வகிக்கின்றது. அதற்கு வைரமுத்தினுடைய ஒரு உவமை கவிதை கொடுத்துருக்குறாங்க. அதை நம்ம பார்க்கலாம். ஒரு உலோபி பஞ்சத்தில் காக்கும் பணப்பையை போல் கோடை மேகம். இப்போ இதில் என்ன சொல்ல வர்றாரு? ஒரு கஞ்சன் யாருக்கும் செலவு பண்ண மாட்டார். அவருடைய பணப்பையை பஞ்சகாலத்தில் கூட அவர் எடுத்து பயன்படுத்தாவிட்டால் அது வீண் தானே. அதுபோல் கோடை மேகமானது மழை பெய்யாமல் அதனுடைய கருக்கள் வறண்டு இருக்கின்றது. அந்த கருமையினுடைய பணப்பை பஞ்சகாலத்தில் உதவாதது போல இந்த மேகம் வறுமையில் உதவவில்லை அப்படின்னு ஒரு உவமையாக சொல்ல வர்றாரு வைரமுத்து. ரைட். அடுத்து புதுக்கவிதையின் உத்திகளில் இரண்டாவது நம்ம பார்க்கக்கூடியது உருவகம். உருவகத்தை பொறுத்தளவு உவமையும் உருவகமும் ஒரு சின்ன இடத்துல மாறுபடும். பொருளுக்கு முன்னாடி நாம் சிறப்பு சேர்க்க ஒரு பொருளை சேர்த்து சொன்னோம் அப்படின்னா அது உவமையில் சேர்ந்துடும். அதான் நம்ம சொன்னோம்ல, மலர் பாதம், கயல்விழி, இதெல்லாம் உவமை. இதை அப்படியே நீங்கள் பொருளுக்கு பின்னாடி சேர்க்கும் பொழுது அது உருவகமாக மாறிடும். தமிழ் தேன். தமிழ் தேன் என்றால் தமிழ் மொழி தேன் போன்றது அப்படின்னு பொருள்படும். எனவே உவமையும் பொருளும் வேறு வேறு அல்ல, ஒன்றுதான் என்று கருதுமாறு வருவது உருவகமாகும். படிக்கும்போது இந்த டிஃப்ரென்ஸ் என்பது தெரியாது. அதற்கு பிச்சமத்தினுடைய வரிகளை நமக்கு எடுத்துக்காட்டாக கொடுத்துருக்குறாங்க. வாழ்க்கையும் காவிரி, அதில் எங்கும் கிளிக்கூண்டு, வார்த்தையே மணல், ஓசையே ஜலம். ஜலம்னா தண்ணி. என் தீராத வேட்கையே குவிக்கும் விரல்கள், பாட்டென்னும் கூன்று ஒன்று அமைத்தேன், அழகென்னும் கிளியை அழைத்தேன், ஆரெங்கும் கிளிக்கூண்டு கட்டுவேன், அழகினை அழைப்பேன் நான் என்னாலும். பிச்சமூர்த்தி. இதில் எங்கே சார் உருவகம் இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். வாழ்க்கையும் காவிரி. இப்போ வாழ்க்கையை ஒரு காவிரி ஆறு கூட ஒப்புமைப்படுத்துகிறார். அதான் வாழ்க்கையும் காவிரி. இந்த மாதிரி உவமை உருவகம் இரண்டும் வேறல்ல அப்படின்ற மாதிரி நமக்கு தெரியும். அதுதான் உருவகம். அடுத்தபடியாக படிமம். படிமம் அப்படின்னு சொல்லும் பொழுது உவமை உருவகம் என்பன மேன்மேலும் இறுகிய நிலையில் இந்த படிமம் உருவாகுது. இன்னும் கிறிஸ்டல் கிளியராக இந்த உவமை உருவகம் இதை நம்ம பயன்படுத்தும் போது இந்த படிமம் அப்படின்றது ஒன்று புதிதாக நமக்கு வருகின்றது. இதில் பொறுத்தளவு முற்றுருவக பாங்கில் அமைந்து தெளிவானதொரு அகக்காட்சியை வழங்கக்கூடிய ஆற்றல் உடையது படிமம். சொல்ல வரக்கூடிய கருத்தை மிக தெளிவாக வழங்கக்கூடிய ஆற்றல் உடையது படிமம். அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு பிரமிழினுடைய வரிகள் வந்து கொடுத்துருக்குறாங்க. நிறைய வரிகள் இருந்தாலும் நம்ம ஒரு 2 வரி எடுத்துக்கலாம், அதுவே நமக்கு போதுமானது. விடிவு. விடிவு அப்படின்னா விடிதல், இருள் நீங்கி சூரியன் வரும் நேரம். பூமி தோளின் அழகு தேமல்.
பூமி தோளின் அழகு தேமல். அப்போ இங்கே பூமி இருக்குது இல்லைங்களா, இந்த பூமியை உடலாகவும் இந்த பூமியை உடலாக வச்சுக்கிட்டாங்க. அதில் விழக்கூடிய சூரிய கதிர்கள், அந்த சூரியனுடைய ஒளி இருக்குது பார்த்தீங்களா, அதை தேமல் அப்படின்னு வச்சுக்கிட்டார். எப்படி நம்மளுடைய உடம்புல தேமல் வந்தால் அந்த பகுதி இயல்புக்கு மாறாக பிரைட்டாக தெரியுதோ, அதே போல் விடியற்காலையில் இந்த பூமியானது சூரியனுடைய கதிர்களால் மின்னுகின்றது, பொலிவுறுகின்றது என்று இதை படிமமாக நமக்கு சொல்ல வர்றாங்க. இதில் உருவகம், உவமை எல்லாம் கலந்து அதனுடைய அடுத்த ஸ்டேஜில் போய் நிற்கிது. இப்போ படிமம் என்பது என்னங்க, நம்ம சொல்ல வரக்கூடிய அகக்காட்சியை திறம்பட ஆற்றலுடையதாக வெளிப்படுத்தக்கூடிய ஒரு யுக்தி தான் படிமம். அடுத்து குறியீடு. குறியீடு என்பது ஒரு குறிப்பிட்ட கருத்தை சொல்வதற்கு பதிலாக அக்கருத்தை தன்னகத்தே மறைமுகமாக கொண்ட சொற்களையோ காட்சிகளையோ குறியீடாக பயன்படுது. சிம்பாலிக்காக சொல்கிறான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, சிம்பாலிக்காக நம்ம சொல்ல வர்றத சொல்லணும், அதுதான் குறியீடு. நம்ம ஒரு கருத்து சொல்ல போகிறோம் அப்படின்னா அதுக்கு பதிலாக மறைமுகமாக ஏதோ ஒரு காட்சியோ சொற்களையோ அதுக்கு பயன்படுத்தி நம்ம சொல்கிறது. அதற்கு ஒரு எக்ஸாம்பிள் அப்துல் ரஹ்மானுடைய வரிகள் கொடுத்துக்கிறாங்க. சமரச வேஷமிட்ட குரங்கினிடம் அப்பத்தை பறிகொடுத்த பூனைகள் நாம். தெளிவாக அதில் சொல்லியிருக்காங்க பாருங்கள், குறியீடு அப்படி வச்சுருக்கிறாங்க. சமரச வேஷமிட்ட குரங்கினிடம் அப்பத்தை பறிகொடுத்த பூனைகள் தான் நாம் அப்படிங்கிறார். இப்போ நம்மளுடைய அறியாமையே சொல்ல வர்றார் அப்துல் ரஹ்மான். அறியாமைக்கு குறியீடாக இங்கு பூனையும் குரங்கையும் வைத்து சொல்கிறார். இந்த பூனைகள் தான் அறியாமையாக இருக்கின்றது அப்படின்னு சொல்ல வர்றார். அடுத்தபடியாக அங்கதம். அங்கதம் என்பது நகைப்புடன் கூடிய எல்லலாகும். சொல்ல வரக்கூடிய விஷயத்தை ஒரு நகைச்சுவை கலந்து நன்மை தீமை இதுதான் அப்படின்னு நகைச்சுவை உணர்வோடு சொல்ல வருவது. தீங்கையும் அறிவின்மையும் கண்டனம் செய்வது மாதிரி சமகால நிகழ்வுகளில் எதிரிடை பதிவுகளாகவும் இது வருது. அங்கதம் என்பது வரும். ஒன்றும் இல்லைங்க, குற்றங்களை கடைந்துரைக்காமல் நகைச்சுவை உணர்வுடன் அதை சுட்டி காட்டி திருத்துறது. அதற்கு ஒரு எக்ஸாம்பிள் ஞானக்கூத்தனுடைய வரிகள் சொல்லியிருக்கிறாங்க. திண்ணை இருட்டில் எவரோ கேட்டார் தலையை எங்கே வைப்பதாம் என்று. எவனோ ஒருவன் சொன்னான் களவு போகாமல் கையருகே வை. அப்படி ஒரு சாதாரண நிகழ்வு தான். திண்ணையில் ஒருவர் தன்னுடைய கையை தலைக்கு வைத்து தூங்குவது என்பது ஒரு சாதாரண நிகழ்வு. அந்த நிகழ்வை எந்த ஒரு பொருளையும் பாதுகாப்பாக வைக்க வேண்டும் என்ற ஒரு செய்தியை உள்ள வச்சு இதை நகைச்சுவையோடு சொல்லியிருக்காங்க. இப்போ தலையை கூட நீ பத்திரமா பார்த்துக்க, உன் கையருகே வச்சுக்க அப்படின்னா நம்ம எதுலேயுமே ஒரு கவனமாக செயல்பட வேண்டும் அப்படின்னு ஒரு கவிதையாக இதை இவர் ஞானக்கூத்தன் சொல்லியிருக்கார். அடுத்து முரண். புது கவிதையின் உத்திகளில் அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது முரண். அதாவது ஒன்றுக்கொன்று எதிரானவற்றை கொண்டு அமைப்பது தான் முரண். ஒன்றுக்கொன்று எதிராக இருக்கணும், அதுதான் முரண். அதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள். என் கவிதை கைகுலுக்கும் காலில் விழாது. இதுதான் என்னுடைய கவிதை என்பது மேன்மையானது, அது ஒரு நாளும் தாழ்ந்து போகாது அப்படின்னு சொல்கிற வர்றதுக்கு என் கவிதை என்பது கைகுலுக்கும் காலில் விழாது. உடுத்தி கொள்ளும் ஆனால் போத்தி கொள்ளாது. உடுத்தி கொள்ளும்னா என்னது? அழகு சேர்க்கும். போத்தி கொள்ளாது என்பது என்ன? மூடி மறைப்பது. என் கவிதை எதையும் மூடி மறைக்காது, அது அழகு செய்யும் அப்படின்னு சொல்ல வர்றாங்க. இதான் முரண் அப்படின்றது. ஒன்றுக்கு ஒன்று முரண்படும் பாருங்க. என் கவிதை கைகுலுக்கும் ஆனால் காலில் விழாது, முரண்படுது. உடுத்தி கொள்ளும் போர்த்தி கொள்ளாது, முரண்படுது. மேத்தாவினுடைய வரிகள் இப்படி இருக்குது. அடுத்து சிலோடை என்று சொல்லும்போது சிலேடை. சிலேடை என்று சொல்லும் பொழுது ஒரு சொல் இரண்டு பொருள்பட வருவதுதான் சிலேடை. ரெண்டு அர்த்தத்தில் வரும் சிலேடை அப்படின்றது. பொதுவாக புதுக்கவிதை சொல் அலங்காரத்தை விரும்புவதில்லை. புதுக்கவிதை அப்படின்றது சொல் அலங்காரத்தை விரும்புவதில்லை. இதில் ஒரு சில வரிகள் கொடுத்துருக்குறாங்க.
சில கவிதைகளில், புது கவிதைகளில் சில கவிதைகளில் தான் அந்த சிலேடையை காண முடியும்னு சொல்ல வர்றாங்க. ரைட். சிலேடை வரிகளில் நம்ம பார்க்கக்கூடியது யாருடைய வரிகள்னு கொடுக்கல. ரைட், படிப்போம். மீராவினுடைய வரிகளில் நம்ம பார்க்க போகிறோம். மீ ராஜேந்திரன் அவர் என்ன சொல்ல வராரு? என்னை எவரெஸ்டாக பார்க்கும் எந்த ஊரின் பார்வையில் என் வீழ்ச்சி மிகப்பெரிய வீழ்ச்சியே, எனினும் இது இயல்பானது, தடுக்க முடியாதது, என் வீழ்ச்சி நீர்வீழ்ச்சியே அப்படின்னு மீரா சொல்கிறார். இங்கே வீழ்ச்சி என்னும் சொல் வீழ்தல் என்னும் பொருளில் வருது இல்லைங்களா? அதே கடைசியாக நீர்வீழ்ச்சி அருவி அப்படின்னு முடிக்கிறார். என்னுடைய வீழ்ச்சி கூட அது வீழ்ச்சி கிடையாது, அது அருவி மாதிரி அடுத்து பயணிக்கும் அப்படிங்கிறார். என்ன நீங்கள் எவரெஸ்ட்டாக பார்க்குறீங்க, நான் ஒரு நாள் கீழே விலகலாம், அது வீழ்ச்சி, ஆனால் அது உங்களுக்கு தான் வீழ்ச்சி, எனக்கு நான் ஒரு நீர்வீழ்ச்சி, நான் அருவியாக பயணிப்பேன் அப்படின்னு சொல்ல வர்றார். இருண்மை அப்படின்றது சொல்லுக்கும் அது உணர்த்தும் பொருளுக்கும் இடையிலான தொடர்பு தெளிவற்று இருக்கும். தெளிவாகவே இருக்காது. சொல்லுக்கும் அது உணர்த்தக்கூடிய பொருளுக்கும் எந்த தொடர்புமே இருக்காத மாதிரி இருக்கும். படிப்பவர் தான் அவருடைய அறிவுக்கு உட்பட்டு அவருடைய அனுபவத்திற்கு ஏற்ப பொருளை கண்டுபிடிக்கணும். அந்த கவிதையை நம்மளே படித்து நம்மளே ஒரு பொருள் உணர்ந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு நாம் அறிவாற்றல் கொண்டு இருக்கணும் அப்படின்னு சொல்ல வர்றாங்க. இதில் நகுலனுடைய வரிகள் கொடுத்துருக்குறாங்க. நான் ஒரு உடும்பு, ஒரு கொக்கு, ஒரு ஒன்றுமே இல்லை. இதனுடைய பொருள் ஒவ்வொருவருடைய அறிவுக்கு ஏற்ப கட்டமைக்கப்படும். படிப்பவனுடைய திறனுக்கு ஏற்ப இந்த கவிதைக்கான விளக்கங்களை நாம் வரையறை செய்ய முடியும். நான் ஒரு உடும்பு, ஒரு கொக்கு, ஒரு ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்கிறார். இப்போ நான் என்ற ஒருவன், நான் அப்படின்னு சொல்லும்போது இங்கே ஒருமை குறிக்கின்றது. இப்போ நான் ஒரு உடும்பு, நான் உடும்பு போல வலிமையானவன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடும்பு போல வலிமையானவன். நான் ஒரு கொக்கு, கொக்கு என்பது என்ன? காத்திருந்து தன்னுடைய காரியத்தை சாதிப்பது கொக்கு, சரிங்களா? அப்போ வலிமையானவன், காத்திருக்கக்கூடிய ஆற்றலும் உடையவன், ஒரு ஒன்றுமே இல்லை. அப்படி என்கிட்ட இந்த ரெண்டு குவாலிட்டி இருந்துச்சுன்னா நான் என்பது இங்கே எதுவுமே இல்லை, நான் என்ற ஒரு அகம்பாவம் ஓடி போயிடும் அப்படின்னு சொல்கிறார். இப்போ உதாரணமாக தவம் செய்கிறாங்கள்ல, அவர்களை வைத்து கம்பேர் பண்ணி பார்க்கலாம். இப்போ தவம் செய்யக்கூடியவங்களுக்கு வலிமையான மனது இருக்கணும். அந்த எந்த விதமான இடையூறுக்கும் அவங்க மனசு இடம் கொடுக்காது. அந்த தவத்திலேயே குறியாக இருப்பாங்க. அப்போ அவ்வளவு மன உறுதி அவங்கள்ட்ட இருக்குது. ஒரு உடும்பம் போல் உறுதி இருக்குது. ஒரு கொக்கு போல் நீண்ட நாள் தவம் செஞ்சிட்ருக்காங்க, காத்திருக்காங்க. அவங்களுடைய தவம் நிறைவேற வரைக்கும் காத்திருக்காங்க. அப்படி காத்திருக்கும்போது அந்த தவம் வெற்றி அடையும் போது நான் என்ற அகம்பாவம் அங்கு ஒன்றுமே இல்லாமல் போகின்றது. அதைத்தான் அதில் சொல்கிறாங்க. நான் ஒரு உடும்பு, ஒரு கொக்கு, கடைசியில் நான் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறாங்க. அடுத்து புது கவிதையினுடைய உள்ளடக்கம் இயற்கை மரபு. தமிழ் கவிதை சங்ககாலம் முதலே இயற்கையோடு இணைந்த வாழ்வியலுக்கு முக்கியத்துவம் அளித்து தான் வருகின்றது. இயற்கையினுடைய அழகை உருவகப்படுத்தும் தமிழ் கவிதை மரபு புது கவிதையிலும் தொடர்ந்து வருகின்றது. கவிஞர் சிற்பி தம் கிராமத்து நதியினை பற்றி பாடும்போது என்ன பாடுறாரு? இது நான் தவழ்ந்த கோரைப்பாய். அவருடைய கிராமத்து நதியை பாடுறாரு. இது நான் தவழ்ந்த கோரைப்பாய், முகம் பார்த்த கண்ணாடி, என் காதலின் வீணை, நினைவுகளை பொதிந்து வைத்த வெள்ளித்தாள் அப்படின்லாம் சொல்கிறாரு அவருடைய கிராமத்து நதியை. அப்போது அந்த நதியை கோரைப்பாயாகவும் கண்ணாடியாகவும் வீணையாகவும் வெள்ளித்தாளாகவும் நதியை அவர் உருவகப்படுத்தியுள்ளார். புது கவிதையில் மனித நேயத்தையும் உள்ளே கொண்டு வராங்க. தமிழ் கவிதைகள் மனித நேயத்திற்கு முக்கியத்துவம் தருகின்றது. அதில் சில வரிகள் சொல்கிறாங்க. ஆட்டுக்குட்டியை மடியில் போட்டு ஈத்தி கொண்டிருக்கும் அம்மாவுக்கும் பசுவிற்கு உண்ணி பிடுங்கி நிற்கும் அப்பாவுக்கும் படித்ததில்லை, உயிர்களிடத்தில் அன்பு வேணும், இளம்பிறை. அப்போ அவங்க மனிதநேயம்னா என்ன அப்படின்னு ஒரு கிளாஸ் போய் கற்றுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. மனிதநேயம் என்பது எங்கே போய் நம்ம வகுப்பில் போய் கற்றுக்கக்கூடிய விஷயம் கிடையாதுன்னு சொல்ல வர்றாரு. அது இயல்பாகவே நம்மிடத்தில் இருந்து கொண்டிருக்கின்றது. ஆட்டுக்குட்டியை தன்னுடைய மடியில் போட்டு அதை ஈத்தி கொண்டு இருக்கக்கூடிய, அதை தடவி கொடுத்துட்டே இருப்பாங்க. கிராமத்தில் நீங்கள் பார்க்கலாம், ஆட்டுக்குட்டியை தடவி கொடுத்துட்டே இருப்பாங்க. அப்படி செய்யக்கூடிய அம்மாவிற்கும் பசுவிற்கு உண்ணி எடுத்து கொண்டிருக்கும் அப்பாவுக்கும் மனிதநேயம் என்ன என்று
படிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு இளம்பிறை சொல்கிறார். அடுத்து அழகியல். கவிதையினுடைய உள்ளடக்கத்தை புரிந்து கொள்வதற்கும் சுவைப்பதற்கும் அழகியல் உணர்வு தேவை. நம்ம ஒரு கவிதையை அணுகும் பொழுது அழகியல் அப்படின்ற ஒரு உணர்வு என்பது நம்மக்கிட்ட இருக்கணும். அப்போ தான் அந்த கவிதை தெரியும்னு சொல்ல வர்றாங்க. ஒரு மொழியின் வெளிப்பாட்டு தரத்தினை மதிப்பிட அதன் அழகியல் பதிவுகளே அடிப்படையாகும். அப்படிப்பட்ட கல்யாண்ஜியின் கடித பெட்டியிலோ ஒரு அழகிய கவிதையை கடிதமாக வந்து கிடைக்கின்றது. அதை நாம் பார்க்கலாம். தினசரி வழக்கமாகிவிட்டது எது? தபால் பெட்டியை திறந்து பார்த்துவிட்டு வீட்டுக்குள் நுழைவது. 2 நாட்களாக எந்த கடிதமும் இல்லாத ஏமாற்றம். இன்று எப்படியோ என்று பார்க்கையில் அசைவற்று இருந்தது ஒரு சின்னஞ்சிறு இறகு மட்டும். எந்த பறவை எழுதியிருக்கும் இந்த கடிதத்தை அப்படின்னு சொல்கிறார். அப்போது ஒரு தனிமையை பற்றி சொல்கிறார். அவர் வீட்டில் ஒரு தபால் பெட்டி வச்சுருக்காரு. அது நாள்தோறும் பார்க்குறாரு, ஏதாவது தபால் வந்திருக்குமான்னு. எதுவுமே வரல. ஒரு நாள் பார்க்கும் பொழுது அதில் ஒரு இறகு கிடைக்கின்றது. இப்போ இந்த இறகை எழுதிய பறவை எதுவோ அப்படின்னு சொல்கிறார். அடுத்து இன்னொரு கவிதை. சுவரில் தொங்கும் வரைபட மர நிழலும் ஒற்றை குடிசையும் கொஞ்சம் பூக்களும் ஒரு வானமும் கண்கள் பூக்கள் மீதிருக்க மனம் தேடி போகின்றது வரைபட வீட்டின் தனிமையை. சல்மா சொல்கிறாங்க. சுவற்றில் தொங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு வரைபடத்தை பார்க்குறாங்க. அதில் மரமும் அந்த மரத்தின் அருகில் ஒரு குடிசையும் உள்ள ஒரு ஓவியம். அதை பார்த்துட்டு என்ன நினைக்கிறாங்கன்னா, கண்கள் பூக்கள் மீது இருக்கின்றது. அவங்க பார்க்கக்கூடிய அவங்களுடைய கண் பார்வை என்பது அந்த படத்தில் இருக்கக்கூடிய மரத்தின் மீதும் குடிசையின் மீதும் அருகில் உள்ள மலர்கள் மீதும் இருக்கின்றது. ஆனால் அவர்களுடைய மனம் வீட்டினுடைய தனிமையை தேடி போகின்றது. அங்கே யாருமே இல்லையே அப்படின்னு மனம் அதை நோக்கி பயணிக்கின்றது அப்படின்னு சொல்கிறாங்க. சல்மா தனிமையை முன்னிறுத்தி சொல்கிறாங்க. புதுக்கவிதையில் இது மட்டும் கிடையாது, நம்பிக்கை தரக்கூடிய தளிர்களும் இருக்கின்றன. வெற்றிக்கு அடித்தளமாக அமைவது தன்னம்பிக்கை தான். ஒவ்வொரு இலையுதிர் கால வீழ்ச்சிக்கு பிறகும் புதிய தளிர்களோடு வளரும் வசந்த காலம் போல ஒவ்வொரு தோல்விக்கு பிறகும் வெற்றியின் தளிர்கள் தலைக்கும் என்ற நம்பிக்கையை பேசுகின்றது இந்த கவிதை. புது தளிர்களால் கொண்டாட காத்திருக்கிறது ஒரு பாடலுடன் வரவிருக்கின்றது குயில். உடன் தளர்ந்து விழும் சருகுகளை தொடர்ந்து ஒரு பழுப்பாடை தரித்து என் பயணமும் இலையுதிர் காலம் எனினும் சருகாவதில்லை வேர்கள். இன்குலாப் சொல்கிறார். அவருடைய பயணம் எப்படி இருக்குன்னா, இலையுதிர் காலத்தில் இலைகள் சருகாகலாம், ஆனால் வேர்கள் சருகாவதில்லை. வேர்கள் என்றும் புதிய புதிய இலைகளை தளிர்த்து கொண்டே இருக்கும். நான் வேர்கள் போன்றவன் அப்படின்னு சொல்கிறாரு இன்குலாப். அப்போ நம்பிக்கையை ஊற்றார். இலையுதிர் காலத்தில் இலைகள்லாம் போயிடுச்சு, மரம் பட்டு போயிடுச்சு, மரத்தில் இலைகள் இல்லை, காய்ந்து போய்விட்டது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுதான் தவறு. அதனுடைய வேர்கள் உயிரோட்டமாக இருக்கின்றது. வேர்கள் என்ன செய்யும்? புதிய இலைகளை கொண்டு வந்து சேர்த்துறோம் அப்படின்னு இன்குலாப் சொல்கிறார். இந்த வேர்களை எதற்கு ஓமையாக சொல்கிறாருன்னா, தன்னுடைய தன்னம்பிக்கைக்கு உணர்வு இதாக சொல்கிறார். தன்னம்பிக்கை என்ற வேர் என்கிட்ட இருக்க வரைக்கும் நான் மீண்டும் மீண்டும் பயணித்து கொண்டே இருப்பேன் அப்படின்னு சொல்ல வர்றார் இன்குலாப். மேலும் புதுக்கவிதை பெண்ணுரிமை பற்றியும் பேசுகின்றது. பெண்களுக்கு வழங்கும் மதிப்பில்தான் ஒரு நாகரிக சமுதாயத்திற்கான அளவுகோலே உள்ளது. தமிழ் கவிதைகள் பெண் விடுதலைக்கு தொடர்ந்து குரல் கொடுத்து வருகின்றன. தமிழ் கவிதை போக்கில் குறிப்பிடத்தக்க நிகழ்வுகள் ஒன்றுதான் பெண்களினுடைய பங்களிப்பு. பெண்கள் புரட்சி பற்றி கவிதைகள் வருது. இப்போ பெண்களே கவிதை எழுதுகிறாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. இதில் பெண் உரிமைக்காக கந்தர்வன் எழுதிய வரிகளை பார்க்கலாம். நாளும் கிழமையும் நலிந்தோர்க்கு இல்லை, ஞாயிற்றுக்கிழமையும் பெண்களுக்கு இல்லை. கந்தர்வனுடைய வரிகளில் பெண்கள் அனுதினமும் உழைத்து கொண்டே இருக்கிறாங்க. நலிந்து போனவங்களுக்கு கூட ஞாயிற்றுக்கிழமை அப்படின்ற ஒரு விடுமுறை கிடைக்கின்றது. ஆனால் அவங்களுக்கு அந்த நாளும் விடுமுறை கிடையாது. அவர்கள் அனுதினமும் சேவை செய்து கொண்டே இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்ல வர்றார். பெண் உரிமைக்காக குரல் கொடுக்கிறார். அடுத்து காசி ஆனந்தன் சொல்கிறாரு, ஏடுகளில் முன்பக்கத்தில் அட்டையில் பெண்கள், அதாவது பெண்கள் எங்கே இருக்கிறாரு அப்படின்னா, ஏடுகளை பார்க்கும்போது முன்பக்கத்தில் அட்டையில் இருக்கிறாங்க பெண்கள். வீடுகளில் பின்பக்கத்தில் அடுப்பங்கரையில் பெண்கள் உண்மையாலுமே அங்கே தான் இருக்கிறாங்க.
அடுப்பங்கரையில் தான் இன்னும் பெண்கள் இருக்கிறாங்க, ஆனால் ஏடுகளுடைய முன்பக்கத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்ல வர்றார் காசி ஆனந்தன். அடுத்து யானை கதை என்று ஒன்று கொடுத்துருக்காங்க, அது தேவையில்லை, அப்படியே நம்ம ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்துடலாம். மேலும் புதுக்கவிதை விளிம்பு நிலை மாந்தர்கள் பற்றியும் சொல்லியிருக்கு. 80களின் பிற்பகுதியில் தமிழில் விளிம்பு நிலை மாந்தருக்கான கவிதைகள் எழுதப்பட்டன 80ஸில். இந்த கவிதைகள் விடுதலையை, சுயமரியாதையை மீட்டெடுப்பதற்கான குரலாக வெளிப்படுகின்றன. அதில் சில வரிகள் சுகிர்தராணி அவர் எழுதியிருக்காரு. எட்டாத தொலைவில் நின்று பனை ஓலைகளில் தேநீர் அருந்துகையில் உதட்டிலிருந்து வழியும் சாதியின் வழி காலணிகளற்ற பாதங்களை நனைக்க என் கிராமத்தின் ஓவியம் தன்னை சட்டமிட்டு கொள்கிறது ஒருபோதும் உறங்காத இரட்டை வாழிடத்தில். சாதிய ஏற்றத்தாழ்வுகளை சொல்லியிருக்காங்க இந்த கவிதையில். பனை ஓலையில் தேநீர், இப்போ பனை ஓலைகளில் தேநீர் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதை பற்றி இந்த சாதியினுடைய இளைநிலையை பற்றி சுகிர்தராணி சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து திருநங்கையரின் கோணத்திலிருந்து பேசும் இக்கவிதைகள் அழகான படிமங்களோடு வெளிப்படுகின்றன. அவர்களை ஏற்றுக்கொண்டு அரவணைத்து செல்ல வேண்டும் என்கிற உணர்வை நமக்குள் ஏற்படுத்துகின்றன. இதில் நான் காமராசன் எழுதியிருக்கார். காலமலை தூறலிலே கலையாய் பிறப்பெடுத்தோம் தாய்ப்பாலின் சரித்திரத்தில் சதிராடும் புதிரானோம் விதை வளர்த்த முள்ளானோம் விளக்கின் இருளானோம் சந்திப்பிழை போன்ற சந்ததிப்பிழை நாங்கள் காலத்தின் பேரேட்டை கடவுள் திருத்தட்டும். நான் காமராசன் சொல்கிறார். அடுத்து லிவிங் ஸ்மைல் வித்யா அவர் சில வரிகள் சொல்லியிருக்காரு. அடுத்து புதுக்கவிதையினுடைய புதிய வடிவங்கள் உலகளாவிய கவிதை வடிவங்களை பின்பற்றி தமிழ் சூழலுக்கு ஏற்ற உள்ளடக்கங்களுடன் ஹைக்கூ, லெமரைக்கூ, சென்ட்ரியூ ஆகிய வடிவங்களில் கவிதைகள் இன்றைக்கி எழுதப்பட்டு வருகின்றன. புதுக்கவிதையை தாண்டி அதில் நுட்பங்களை கையாளுறாங்க. அடுத்து துலிப்பா, ஹைக்கூவில் துலிப்பா கவிதை 16ஆம் நூற்றாண்டில் ஜப்பானில் தோன்றிய பழமையான ரென்கா பாடல் மரபிலிருந்து தான் இந்த ஹைக்கூ அப்படின்றது வந்திருக்கு. ரென்கா ஹைக்கூ கவிதை உருவாகியிருக்கு. இக்கவிதை வடிவத்தினை தமிழுக்கு அறிமுகம் செய்தவர் பாரதியார் தான். ரென்கா வடிவம் ஜப்பானில் ரென்கான்னு சொல்கிறாங்க, தமிழில் அதை ஹைக்கூன்னு சொல்கிறாங்க. இதை அறிமுகம் செய்தவர் பாரதியார். ஹைக்கூ கவிதை 3 வரிகளால் ஆனது. 3 வரி இருந்தால் தான் அது ஹைக்கூ. முதல் 2 வரிகளில் கூறப்படும் கருத்தை 3வது வரி விடுவிக்கும். 3வது வரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மிக நுணுக்கமான ஒரு காட்சி அல்லது ஒரு அனுபவ பதிவை கொண்டிருக்கும் ஹைக்கூ கடைசி வரியில் படிப்பவரின் மனதில் வெளிச்சமான ஒரு உணர்வை ஏற்படுத்திடும். 2 வரி இருக்கும், 3வது வரி அது அப்படி டோட்டலாக அதனுடைய கருத்தவே தீர்மானிக்கக்கூடிய இடத்துல நிற்கும். அதுதான் பார்க்கலாம். அறிவுமதி எழுதிய ஒரு ஹைக்கூவை பார்க்கலாம். தந்தை தந்த தாய்ப்பால் முப்பால். முப்பால்னா திருக்குறளை தந்தை சொல்லியிருக்காரு, அது தன்னுடைய தாய்ப்பாலுக்கு சமம் என்று சொல்ல வர்றாங்க. தந்தை தந்த தாய்ப்பால் முப்பால்